எண். ஓகே, ஒருமை பன்மை. சரிங்களா? அதாவது ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல். இங்கிலீஷ் கிராமர்ல இதுவும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒருமை பன்மை. அப்போ பெயர் சொல்ல ஒன்றை மட்டும் குறிக்கிறது ஒருமை. பெயர் சொல்லில் பலவற்றை குறிப்பது பன்மை. ஓகேங்களா? அது நம்ம இதுலயும் பார்த்தோம் இல்லையா? ஆண்பால் பெண்பால் பலர்பால் நான் சொன்னேன் இல்லையா? பலர்பால்ங்கிறது ஜஸ்ட் ஆண்கள் ப்ளூரல் ஃபார்ம். அதே மாதிரி பெண்ணா பெண்கள். அதே மாதிரி ஒன்றன் பால்ங்கிறது ஆடு, பலவின் பால்ங்கிறது ஆடுகள். அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் சில எக்ஸெப்ஷன், எப்படி வந்து இந்த திணையோட எந்தெந்த விகுதி பகுதி சேர்ந்த எப்படி எல்லாம் மாறி வருதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருமை பன்மையில் அதாவது உங்களுக்கு 3rd 4th வரைக்கும் அந்த 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஈஸியானதாக இருக்கும். ஆடு ஆடுகள், மாடு மாடுகள், நாய் நாய்கள், வெறும் கள் விகுதி சேர்க்கறதா இருக்கும். அதை முதல் நம்ம பார்க்கலாம். அப்போது ஆடு. ஓகே, அப்போ இதோட பன்மை சேர்க்கும் போது நீங்கள் இதோட என்ன சேர்க்கணும்? க இல், கள் விகுதியை சேர்த்தீங்கன்னா அதோடைய பன்மை பகுதியாக வந்துவிடும். ஆடுகள். சரிங்களா? அடுத்து மாடு, மாடு. அப்போ மாடு இந்த கள் விகுதி சேர்த்து எழுதுனீங்கன்னா மாடுகள், ஆடுகள் மாடுகள். அடுத்து பூனை, பூனை. அதாவது தமிழ் நாங்களாம் படிக்கும் போது இலக்கணம் வந்து 2nd பேப்பர், அது பேப்பர் 1. இப்போ சிலபஸ் மாறிட்டே இருக்குது. கிராமர் பகுதி வந்து எப்போவுமே மார்க் ஸ்கோரிங் வந்து உங்களுக்கு இலக்கணம் நல்லா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அந்த மொழி சப்ஜெக்டில் அந்த தமிழோ ஏதோ பண்ணும் போது மார்க் ஓரியன்டுங்கிறது எங்கேயும் வந்து ஒரு கட்டுரையோ இது மிஸ்டேக்ஸ் வராது, தவறுகள் வராது. அதாவது ஒரு மொழி படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுறது ஒரு விதம். ஆனால் எந்த ஒரு சப்ஜெக்ட் ஆகட்டும், அது கணக்காகட்டும், ஒரு சோஷியல், மேத்ஸ், எனிதிங், நீங்கள் அதை வந்து நல்லா உங்களுடைய மதர் டங்கில் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா அந்த உயர்திணை பெயர் சொல்லோ அக்ரிணை பெயர் சொல்லோ அதனோட கள்ங்கிற விகுதியை சேர்க்கணும். விகுதிங்கிறது சஃபிக்ஸ் போர்ஷன், பின்பகுதி. ஓகேங்களா? இப்போ பூனை, இதுவும் எளிமையாக பூனை அதோட எதை சேர்க்கணும்? கள்ங்கிற விகுதி சேர்த்தா பூனைகள். ஓகேங்களா? அடுத்து நாய், நாய்கள். யானை, யானைகள். ஓகேவா? ஸோ இதுதான் ஒருமை பன்மை. இது ரொம்ப ஈஸியாக உள்ளது. இது வந்து உங்களுக்கு வந்து 1st ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒருமை பன்மையில் சில எழுத்துக்கள் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் வரும்போது அது எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். அதாவது சில வார்த்தைகள், நெடில் வார்த்தைகள், அதாவது குரில் நெடில், குரில் நெடில் இருக்கு இல்லையா? குரிலுங்கிறது அ இ உ ஏ ஓ 5 உயிரெழுத்தும் குரில். நெடில்ங்கிறது அந்த மீதமுள்ள 7 எழுத்துக்கள் உயிரெழுத்தில் ஆ ஏ ஐ ஓ ஔ, நெடில். அந்த பகுதி, அதாவது உயர்திணை பெயர் சொல்லோ அக்ரிணை பெயர் சொல்லோ குரில் நெடிலாக வரும்போது சில ரூல்ஸ் மாறுது. அதாவது என்கிறது சிங்குலர் ப்ளூரல் கன்வர்ஷன். அதாவது ஒருமையை பன்மையாக மாற்றுக. அதுதான் அவங்க எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அந்த பேட்டர்ன் இருக்கும். ஒருமையை பன்மையாக மாற்றுக. அப்படி மாற்றும் பொழுது எப்படி வருது ஒருமை பன்மை அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன். ஈ, இது ஒரு இது. அடுத்து கொசு, கொசு, விழா. சரிங்களா? அப்போது இந்த ஈ, கொசு, விழா இதோட சேர்த்து இப்போ இதை பன்மையாக மாற்றணும் அப்படின்னா வெறும் கள் அப்படிங்கிறத நம்ம மாற்ற முடியாது. வெறும் கல்லுங்கிறத நம்ம மாற்றினோன்னா, அதாவது இதோட இப்போ இதை வந்து விகுதி பகுதியில் உள்ள முதல் எழுத்தை நீங்கள் ரெட்டிப்பாக மாற்றணும், இரட்டை மெய்யெழுத்தாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? அப்போது இதோட இக்கள், கல்லுன்னு சேர்க்கணும். இக்க இல். சரிங்களா? ஈக்கள். இப்போ ஆன்சர் நம்ம இப்போ இதோட எது சேர்த்துருக்கேன்? கல்ங்கிற விகுதி சேர்த்துட்டு இக்கள்னு நான் சேர்த்துருக்கேன். அப்போது ஈக்கள்
அடுத்து கொசு கொசுக்கள். அடுத்து விழாக்கள். சரிங்களா? அது மாதிரி கவனிச்சுக்கோங்க. தமிழில் வந்து அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் சேர்க்கும் பொழுது இந்த இல் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த இல், அதாவது 3 லகரம் இருக்கு தமிழ்ல. இதுல விழா கல்லுன்னு போட்டுட்டீங்கன்னு வைங்க, அர்த்தமே மாறிடும். கல்லுங்கிறது ஸ்டோன், அப்ப விழாக்கள் ப்ளூரல். இப்போ இதுலயே பாருங்க, லாங்கிறது சிறப்பு லகரம். தமிழ் படிக்கும் பொழுது ஓரளவு அந்த அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி, அதாவது இது வல்லின மெய்யா இடையின மெய்யா மெல்லின மெய்யா அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சு படிக்கணும். அப்ப ஈக்கள், இப்ப அதாவது முதல் எழுத்து இரட்டிக்கும், விகுதியின் முதல் எழுத்து இரட்டிக்கும்னு சொன்னேன் ரூல். அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கல்லுன்னு சேர்க்கிறோம் இல்லையா, இந்த கல்ங்கிறத நான் பிரிச்சு எழுதும் போது இக்கு கூட்டல் அல், கல், இக்கு கூட்டல் அல். இந்த இக்கு என்ன செய்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இக்க சேர்த்துக்குது. அப்போ முதல் எழுத்து இரட்டிக்கும். இதற்கு ரூலு முதல் எழுத்து விகுதியின், ஓகே, விகுதியின் முதல் எழுத்து இரட்டிக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ரூல், இலக்கணம். விகுதியின் முதல் எழுத்து இரட்டிக்கும் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய விகுதி பகுதி எது? கல். அந்த கல்லை எப்படி பிரித்து எழுதியிருக்கேன்? இக்கு கூட்டல் அள்ளுன்னு எழுதியிருக்கேன். அந்த இக்குங்கிறது இரட்டிக்குதுன்னா டபுள் ஆயிடுது. அப்போ இன்னொரு இக்கு இங்கே சேர்த்துருக்கோம். இதுதான் நம்ம புதுசு. சரிங்களா? அப்போ சில இடங்கள்ல இந்த மாதிரி முதல் எழுத்தோட அதாவது விகுதி முதல் எழுத்து இரட்டித்து பன்மையாக வருகிறது. சரிங்களா? அப்புறம் ஒருமை பன்மை, இது ஒரு ரூல். அடுத்து சில ஒருமை பன்மை மாற்றத்தில் அர்கள் அப்படிங்கிற வார்த்தை சேர்ப்போம், சில இதில் ஓர்கள்னு சேர்ப்போம், சில இதில் ஆர்கள் அப்படின்னு சேர்ப்போம். அது எப்படின்னு இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே கன்வர்ஷன் ஆஃப் சிங்குலர் டு ப்ளூரல், அதில் உள்ள ரூல்ஸ். ஓகே, ஒருமை மற்றும் பன்மையில் உள்ள வேறுபாடு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதா. அப்போ ஒருமை பன்மையில் அடுத்து ஒருமை ஒரு வார்த்தை இருக்குது, அதோடைய அர்கள் அப்படின்னு சேர்க்கணும். சிலது நாங்கள் எழுதுகிறேன் பாருங்க, அர்கள், ஆர்கள், அடுத்து ஓர்கள். இந்த மூணும் சேர்ந்து, அதாவது ஒருமையில் ஒரு வார்த்தை இருக்கும், அதோட இதெல்லாம் சேர்ந்தா சஃபிக்ஸா, தட் இஸ் விகுதி சேர்ந்தா எப்படி பன்மையாக மாற்றலாம் பார்க்கலாமா? அதாவது மாணவர். ஓகே, அப்போ இங்கே அர் விகுதி இருக்கு, அப்போ ஆன்சர் மாணவர்கள். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே இருக்கு அரு, அதாவது அருங்கிற எழுத்து இங்கே இல்லைங்களே, நீங்கள் இங்கே வருன்னு இருக்கு அப்படின்னா இது எப்படி பிரித்து எழுதுவோம்? நம்ம இவ் கூட்டல் அர்ன்னு எழுதுவோம் இல்லைங்களா? இவ் கூட்டல் அர், இந்த வந்துருச்சுங்களா அருங்கிற விகுதி. அப்போ மாணவர், ஓகே, மாணவர்கள். ஓகேவா? அடுத்து ஆசிரியர், ஆசிரியருங்கிறது ஒருமையை குறிக்கிறது, ஒரு டீச்சர், ஆசிரியர்கள். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு ஆர்கள். ஓகே, அப்போ பெரியார், பெரியார்கள். ஓகே, அடுத்து நீத்தார், நீத்தார், நீத்தாருங்கிறவங்க டைடு பீப்புள் இல்லையா, நீத்தார், நீத்தார்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்கள் வந்திருக்கு பாருங்க, இந்த விகுதி ஆர்கள்ங்கிறது இங்கே வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இப்போ இந்த தார் அப்படிங்கிறத நான் பிரித்து எழுதுனேன்னா இது எப்படி எழுதுவேன்? இத் கூட்டல் ஆர், தார். இந்த வந்திருக்கா ஆர்கள் விகுதி. அப்போ இதுதான் நீத்தார், நீத்தார்கள். ஓகேங்களா? பெரியார், பெரியார்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓர்கள், ஓர்களுக்குள்ளே எடுத்துக்காட்டு சான்றோர்,
ஓகே, சான்றோர், சான்றோர்கள், சான்றோர்கள். அப்போ இங்க இந்த ஓர்கள் எங்க வருது? இந்த ரோருங்கிறத நம்ம பிரிச்சு எழுதணும்னா ஓகேங்களா, இற்று கூட்டல் ஓர்னு எழுதுவோமா? ஓகேவா? ஓகே, ஸோ சான்றோர், சான்றோர்கள். இன்னொன்று பெரியோர், பெரியோர், பெரியோர்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒருமை பன்மையில் வெறும் கள் சேர்க்கிறது. முதல் எழுத்து இரட்டித்து சேர்த்து, அதாவது கள் விகுதி சேர்க்கும் போது முதல் எழுத்தை இரட்டித்து எப்படி எழுதுறது, அதே மாதிரி அர்கள், ஆர்கள், ஓர்கள், அர்கள், ஆர்கள், ஓர்கள் வந்து விகுதி பகுதியை அர்கள், ஆர்கள், ஓர்கள் சேர்க்கும் பொழுது எப்படி மாற்றி எழுதுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து திணையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், உயர்திணை மற்றும் அக்ரிணை, அதோடைய வகைகள், தென் எண், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம்.